இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்றது சம்பந்தமான வீடியோஸ்ல இது வந்து செகண்ட் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நமக்கு வேணுங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டினியூஸா பார்த்து இது என்னென்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டுமே நீங்க பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்தவித ரிஜெக்ஷனும் இல்லாம 99% வந்து ரிஜெக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடும் ஜிஎஸ்டி. இது என்னென்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து நமக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டும் தான். ஆதார் கார்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் அது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து நேமு ஃபோன் நம்பர் இதெல்லாம் மாறி மாறி இருக்கும். ஆதார் கார்டில் இருக்க நேம் வந்து கரெக்டாக பேன் கார்ட்லேயும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க்கில் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது ஓடிபிலாம் நமக்கு நிறையா வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு சொல்கிற மாதிரி எப்பவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நம்பரை, அப்படி சப்போஸ் ஆதார் கார்டில் இல்லைன்னா நீங்கள் இ சேவை மையத்தில் கொடுத்து அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்கு வாங்க. அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்ட், நீங்கள் உங்கள் பிஸ்னஸை எந்த இடத்துல பண்ண போகிறோன்றதை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, இல்லை கடையாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த இடத்துக்குரிய இந்த 3 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட், செகண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அந்த இடத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், தேர்ட் ஒன் லாஸ்ட் மந்த் அந்த இடத்துக்கு கட்டின இபி பில். இந்த 3 டாக்குமெண்ட்டும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட். இப்போ நீங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க, இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெண்டலுக்கு இருக்கிறீங்கன்னா அந்த ஓனர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், சப்போஸ் நீங்கள் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட பேரில் அந்த வீடோ கடையோ இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் தேவையில்லை. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த இடம் வந்து உங்கள் அப்பா பேரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுத்துருக்கணும். அது உங்கள் அப்பா பேர்லேயே இருந்தாலும் இல்லை ஹஸ்பண்ட் நேம்லேயே இருந்தாலும் அதுக்கு நமக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக கவர்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து இபி பில். நம்ம லாஸ்ட் மந்த் அந்த இடத்துக்கு பே பண்ண இபி பில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது உங்களுக்கு தெரியும். 2025க்கு இந்த இடத்துக்கு கட்டின ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. இது 3 பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இபி பில்லுக்கு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டான ப்ராப்பரான ஃபார்மேட்டில் வந்து இபி பில் வந்து எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கூகுள் பேல அனுப்புறது இந்த மாதிரி சாதாரணமாகலாம் அதை வந்து எடுத்து அப்லோட் பண்ணிடக்கூடாது. டான்ஜெட்கோ வெப்சைட்டில் போய் நீங்கள் வித் அட்ரஸோடு அதை டவுன்லோட் பண்ணி அனுப்பணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோட எண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இப்போ யார் பேரில் பண்ணுறீங்களோ அவங்க பேருக்குரிய பேங்க் அக்கௌண்ட் நம்ம வந்து காமிக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நார்மல் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. பட் வந்து பின்னாடி வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது கரண்ட் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போதைக்கு நார்மல் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸோட நேம், நீங்கள் எந்த நேமில் பண்ண போகிறீங்களோ அந்த நேமில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அது யூஸ் ஆகும். ஃபைனலாக நமக்கு என்ன தேவைப்படும்னா, ஒரு பேனர் வந்து நம்ம ஒரு பேனர் அடிக்கணும். அந்த பேனர் எப்படி இருக்கணும்னா, நம்ம எந்த நேமில் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த நேமில் வந்து அந்த பேனர் இருக்கணும். பேனர் அடித்து மேலே வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு ஜிஎஸ்டி நம்பருக்குரிய ஸ்பேஸ் விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் வித் அட்ரஸோட 3க்கு 2 சைஸில் இருந்தால் கூட ஓகே தான். ப்ளஸ் நார்மல் ப்ளஸ் எப்படி அடிப்போம் அந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அடித்த பேனரை நீங்கள் எந்த ஸ்பேஸில் பண்ண போகிறீங்களோ வீடோ கடையோ அந்த இடத்துல ஒட்டி நீங்கள் வந்து அந்த பேனருக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்து அதை ஜிஎஸ்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து அது யூஸ் ஆகும். அதை அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து நார்மல் கேமராவில் எடுக்கக்கூடாது. அந்த எப்படி எடுத்துருக்கோம்னா ஜிபிஎஸ் லொக்கேஷனோட இருக்கிற கேமராவை தான் எடுக்கணும். அது வந்து ப்ளே ஸ்டோரில் நிறையா அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஜிபிஎஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் வித் லொக்கேஷனோட. அதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நார்மல் ஃபோட்டோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவாக நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா
ஒரு நல்ல இ-காமர்ஸ் தெரிஞ்ச ஆடிட்டர், நிறைய ஆடிட்டர் இருப்பாங்க, இ-காமர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க ஆடிட்டர் போய் கொடுத்தீங்கன்னா இதை அவங்க வந்து அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வர்றதுக்கு வந்து ஒரு 7 to 15 days ஆகும். மோஸ்ட்லி இந்த டாக்குமெண்ட்ஸில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா 99% வந்து ரிஜெக்ட் ஆகாமல் நமக்கு வந்துடும். அப்படி சப்போஸ் ஏதாவது இதில் மிஸ்டேக், அவங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷனுக்கு சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா அது என்னன்னு நீங்கள் சொல்லி அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 20 days, அடுத்து கொஞ்ச நாள்லேயே இது வந்துடும். மோஸ்ட்லி 20 daysக்குள்ளேயே நமக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இ-காமர்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை அடுத்தடுத்த சீரீஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெளிவாக ஏதாவது தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸ் நான் டீட்டெயிலாக நான் பேசி போடுறேன். இதை நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்க்கணுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு ரிமைண்டருக்காக செக்லிஸ்ட் பார்த்துக்கலாம். ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னன்றது இதில் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு டிலே ஆகிறது ரெண்டல் அக்ரிமெண்ட் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஆதார் கார்டு, பேன் கார்ட்லேயுமே வந்து நேம், ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக பக்காவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணால் எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லாமல் நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வந்துடும். ஸோ வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இபி பில் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது கூகுளில் போய் டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பேஜில் வர ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். அதில் ஆட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்கும், இபி நம்பர், அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். செக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வரதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் நம்பர் வரும். அதில் உங்கள் சர்வீஸ் நம்பருக்கு நேராக டிக் கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பில் வரும். இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஆடிட்டர்கிட்ட நம்ம அதை கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேவையான எல்லாமே இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட்டில் அண்ட் டிஎம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.